வணக்கம். இது நடந்தது என்ன கோ-பிரசன்டட் பை பதஞ்சலி கேஷ்காந்தி. நான் விக்ரம். முன்னெல்லாம் நம்ம ஃபேமிலிஸில் இருந்த பெரிய பிரச்சனையே வரதட்சணை கொடுமை தான். டெய்லி நியூஸ் பேப்பர் திறந்தீங்கன்னா ஏதாவது ஒரு நியூஸ் அது சம்மந்தமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்மலாம் இண்டிவிஜுவலாக எக்கனாமி வைஸ் வளர்ந்துட்டோம். ஸோ அது ஒரு நான் இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை குழந்தையின்மை. இது நிறைய குடும்பங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ சேலத்தில் கூட ரீசெண்டாக குழந்தை இல்லை அப்படிங்கிற ஏக்கத்தில் ஒரு பொண்ணு குழந்தைய திருடுறதுக்கு துணிச்சிட்டாங்க. இவங்க எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, 9 மாசமா தான் கர்ப்பமாக இருக்கிறதா தன்னோட சுற்றி இருக்க அத்தனை பேரையும் நம்ப வச்சுருக்காங்க. கூட இருக்கக்கூடிய ஹஸ்பண்டு கூட அவங்க மேலே டவுட் வரலன்னா பார்த்துக்கங்களேன். அன்று சேலம் மாநகர காவல்துறையினரை ஊரே கொண்டாடி மகிழ்ந்தது. இனிப்புகளை பகிர்ந்து தங்கள் சந்தோஷத்தை தெரிவித்துக் கொண்டனர். அந்த எல்லையில்லா மகிழ்ச்சிக்கு காரணம், சமீபத்தில் சேலம் அரசு மருத்துவமனையில் பிறந்து 2 நாளே ஆன நிலையில் கடத்தப்பட்ட குழந்தையை மீட்டிருந்தனர் காவல்துறையினர். குழந்தையை பறிகொடுத்துவிட்டு இனி குழந்தை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று பரிதவித்து கிடந்த அந்த தாயிடம் குழந்தையை ஒப்படைக்க வந்தது காவல்துறை. ஒன்பது மாதங்கள் வயிற்றில் சுமந்து அறுவை சிகிச்சை வலியை பொறுத்து ஆசையாக பெற்றெடுத்த குழந்தையை யாரோ ஒரு பெண் திருடிச் சென்றுவிட தவித்து போன அந்த தாய்க்கு குழந்தை மீண்டும் கிடைத்ததில் ஆனந்த கண்ணீர் கொட்டுகிறது. நம்பிக்கை இருந்துச்சு. எங்க அம்மாவும் சொல்லிச்சு, நாம கும்பிட்ட சாமியெல்லாம் கைவிடாதம்மா, கண்டிப்பா நம்ம குழந்தை கிடைக்கும். இப்ப இல்லைனாலும் இனி 1 வாரம் கூட நாம இந்த பெட்ல இருந்துக்கலாம், இருந்து குழந்தை தோணு நம்ம போனா போனோம், இல்லைன்னா நாமள இங்கே செத்து போனோன்னு. இங்க வாரில் ஒரு குழந்தை கத்தும்போது என் மனசு ஒண்ணுன்னா நோவிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது. எங்க கூட பாசாங்க, அவங்க எல்லாம் இருந்தாங்க, துணையா நாங்க இருக்கிறோமான்னு சொன்னாங்க. இன்று குழந்தை கடத்தல் என்பதன் பின்னணியில் மிகப்பெரிய மாஃபியாக்கள் இருப்பது நாம் அறிந்ததே. ஆனால் இங்கே குழந்தையை கடத்தியது இன்னொரு தாய். ஆம், அந்த குழந்தையை கடத்திய பெண்மணி குழந்தையின்மையால் குழந்தையை திருடிச் சென்று தன் குழந்தையாக வளர்க்க நினைத்திருக்கிறார். அக்யூஸ் லேடி குழந்தை 3 வருஷமாக கல்யாணமாயும் குழந்தை பிறக்காமல் இருந்தது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு சைல்டு ராக்கெட் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அந்த அம்மாவை நாங்கள் குறை சொல்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா இது ஒரு சமுதாயத்துடையும் ஒரு குழந்தை இல்லாமல் பார்க்குற நம்மளோட கல்ச்சருடைய ஒரு தப்பு இருக்குது அதில். ஸோ நவ் தட் லேடிஸ் இன் அவர் கஸ்டடி, அது முறைப்பிரகாரம் என்ன லீகலாக என்ன நடவடிக்கை எடுக்குதோ அது வி வில் பி டூயிங் இட் ப்ராப்பர்லி.